அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நம்பர் 7273க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு ஸ்கில் டெஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கிழமை நீதிமன்றங்களும் இதே மாதிரி தான் பண்ணாங்க. ஸோ இப்போவும் ப்ரிலிமினரி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து செய்ய போகிறாங்க. அதுக்கு யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்கன்னு சொல்லி இன்றைக்கி மதியம் பார்த்தீங்கன்னா நமக்கு லிஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. நம்ம வீடியோவும் போட்டிருப்போம், நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க நம்ம சேனலில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீப்பர் ஸ்டாண்டர்ட் ஒர்க் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி அது வந்து பிரித்து கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து இந்த 18ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, நவம்பர் 18ஆம் தேதி, அதுக்கான ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? ஸோ 18ஆம் தேதி மட்டும் இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதியும் நடக்கும். டியூஸ்டே ஸ்டார்ட் பண்ணி 21/11/2025 ஃப்ரைடே வரைக்கும் நடக்கும். அப்போ சாட்டர்டே சண்டே கோர்ட்டு மேபி லீவாக இருக்கும். அதுக்கப்புறம் 24/11/2025 மண்டே வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்க போகுது. எல்லா போஸ்ட்டுமே ஜோப்தார், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ரெசிடென்ட் அசிஸ்டன்ட், ரூம் பாய், சூப்பர், கார்டனர், வாட்ச்மேன், சானிடரி ஒர்க்கர், வாட்ச்மேன், அது மாதிரி எல்லா விதமான போஸ்ட்டுக்கும் 2025 வந்த அந்த நோட்டிஃபிகேஷன் எக்ஸாமுக்கு தான் செலக்ஷன் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஹால் டிக்கெட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? இது வந்து இந்த 300 சம்திங் வேகன்சி வந்தது இல்லையா, ஸோ அதுக்கான ஒரு அப்டேட். ஸோ இந்த எக்ஸாமில் நீங்கள் வந்து இப்போ பாஸ் பண்ணி இப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு செலக்ஷன் ஆகிருக்கீங்கன்னா ஹால் டிக்கெட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஹால் டிக்கெட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, அது டச் பண்ணி பார்க்கலாம். ஸோ டச் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு என்ன வருது அப்படின்னா, இந்த மாதிரி நம்மளுடைய ரிஜிஸ்டர் நம்பர் கேட்குது, டேட் ஆஃப் பர்த் கேட்குது, ஒரு கேப்சா கோடு இருக்குது. அதை நம்ம கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தோம்னா நமக்கான ஹால் டிக்கெட்டை வந்து ரிலீஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் பார்த்துட்டு அது நமக்கு மெட்ராஸில் தான் வந்து அது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். ஸோ அதுக்கான அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. அது எந்த டேட்டில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்க போகுது, எந்த பேட்ச், என்ன டைம்ன்ற டீட்டெயிலாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ரைட்டா? ஸோ தமிழகம் முழுவதும் அனைவருக்குமே அந்த மெட்ராஸில் மட்டும் தான், சென்னையில் மட்டும் தான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கிறாங்க. டேட் வந்து போட்டுருவாங்க, அந்த பிளேஸ் வந்து போட்டிருப்பாங்க. செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு எப்படி வந்து முன்கூட்டியே பிளான் பண்ணிக்கோங்க. எந்த நம்ம எப்போ போயிட்டு எப்படி வந்து ரீச் ஆக போகிறோம் அப்படின்றத கரெக்டாக வந்து பிளான் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்கள் யாராவது செலெக்ஷன் ஆகிருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஆல் டிக்கெட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். 18ஆம் தேதி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நமக்கு முன்கூட்டியே வந்து பார்த்திங்கன்னா ஆல் டிக்கெட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்பாக நம்ம சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிறதுக்கு தேவையான அந்த சர்டிஃபிகேட்டு அதுக்கு ஜெராக்ஸ் காப்பி, செல்ஃப் டெஸ்ட்டோட, ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு தான் நம்ம முன்கூட்டி ஆல் டிக்கெட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகும்போது 100% வந்து நம்ம ஒரிஜினல் ப்ளஸ் செல்ஃப் டெஸ்ட் காப்பி எல்லாமே வந்து நம்ம கரெக்டாக வந்து நம்ம கிளைம் பண்ண எல்லா சர்டிஃபிகேட்டுமே வந்து நம்ம வந்து காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.